வெல்கம் டு Amma Samayal. நம்ம இன்னைக்கு சுவையான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி பொரிச்ச குழம்பும் புடலங்காய் பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முள்ளங்கி குழம்பு வைக்கிறதுக்கு முள்ளங்கியை வேக வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கியை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதோட தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வைக்கணும். அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு வெங்காயம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். அதோட 2 பூண்டு பல்ல இந்த மாதிரி நல்லா நீளமாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த முள்ளங்கி நல்லா வெந்துடுச்சு. தக்காளியும் நல்லா குலைவாக வெந்துடுச்சு. இப்போ இதோட 1/4 கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நிறைய சேர்த்துருக்கிறதுனால புளி ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பூண்டு வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காயில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட முள்ளங்கி பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதோட 2 காஞ்ச மிளகாவை நல்லா இந்த மாதிரி கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். இதில் விதை ரொம்ப இல்லை, அதனால் நான் நடுவில் இருக்கிறதுலாம் கட் பண்ணலை. ஒரு சில புடலங்காயில் தோல் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் லைட்டாக தோல் சீவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இதோட 20 நிமிஷம் ஊற வச்சு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு பாசிப்பருப்பை 20 நிமிஷத்துக்கு ஊற வைக்க முடியலன்னா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்க புடலங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சில புடலங்காய் தண்ணி ரொம்ப கம்மியாகவே சேர்த்து வேக வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளோட புடலங்காய் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. அதோட 1/4 கப் துருண தேங்காய் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா அருமையான புடலங்காய் பொரியல் தயார். இந்த லஞ்ச் மெனுவை நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.